முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை யாராவது ஏமாற்ற நினைத்தால் நான் அவருக்கு ஏமாந்து விடுவேன், அப்பதான் அவர் ஏமாறுவார். எப்படி? என்னை ஒருவர் ஏமாற்ற நினைத்தால் இன் ஹதஅது லஹு, நானும் அவருக்கு ஏமாந்த மாதிரி என்ன செஞ்சிருவேன். அப்ப அவர் ஏமாந்துட்டார்னு அர்த்தம். என்ன? எனக்கு விளங்கல்ல, என்ன ஏமாத்திட்டேன், அவர் கீழே விழுந்துட்டாரு என்று அவர் நம்புவாரு. ஆனா அது என்ன? உண்மை இல்லை, அவர் ஏமாந்துட்டாரு. வேற ஏமாத்தின்னு நம்பி அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? ஏமாந்து இருக்கிறார். இது எதுக்குரிய சப்ஜெக்டுக்கு நான் சொல்றேன்டா, ஒரு கோபம் இந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வருகிற நேரத்தில் அவன் அநியாயம் இழைக்கவும் மாட்டான், அநியாயம் இழைக்கப்படவும் மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவனுக்கு அது வரும், எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் வருமெண்டா, மார்க்க அறிவு அவனுக்கு அதிகரிக்கும். மார்க்க அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அது அவனை பண்படுத்தும். சஹாபாக்கள் இப்படி பொறுத்தாங்க, அப்படி பொறுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையில் எழுதிக்கிறாங்க, ஒரு சத்தம் போது பள்ளி வாயில்ல 2 பேர் பிஸ்னஸ் விஷயத்தில் சண்டை பிடிச்சிக்கிறான். அவர் இப்படி என்றார், இவர் நான் தரமாட்டேன் என்றார், அப்படி என்னமோ போயிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ பணம் இல்லை என்றார், போயிட்டு இருக்கேன். ரசூலாங்க திரையை விலைக்கு பார்க்குறாங்க. திரை விலைக்கு பார்த்த உடனே ரசூலாங்க கண்டுட்டான். அப்போ ரசூலாங்க அந்த நபித்தோழரை பார்த்து சொல்கிறாங்க, இப்படி என்றாங்க, இப்படி ஹாஃப் அப்படி என்னமோ சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம் அந்த சண்டை பிடிச்சிருந்த நபித்தோழர் அவர்கிட்ட ஹக்கு இருந்தும் எல்லாம் இருந்தும் ஓகே எனக்கு அரைவாசி தாங்கன்றார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? அரைவாசி தாங்கன்றார். அவரையும் ஏற்றுக்கின்றார். இப்போ இவருக்கு அறிவில்லாமல் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு மனநிலை கூட அவருக்கு என்ன செய்யலாம், அவருக்கு இருக்கலாம். ஆனால் அவர் கட்டுப்பட்டது அறிவு விளங்காமலோ ஏமாந்தோ அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, என் அறிவை நான் என்ன செஞ்சிடறேன், கட்டுப்படுத்தி கொள்கிறேன், என் விளக்கத்தை என்ன செய்கிறேன், கட்டுப்படுத்தி கொள்கிறேன்றான். இந்த ஹதீஸு நிறைய படிப்பினை. ஒன்று, ரசூலாங்க அந்த திரையை திறந்துட்டு மஸ்ஜிது நபவிலையும் சண்டையா அப்படின்னு ரசூலா விரக்தி அடைஞ்சிக்கல. என்ன சண்டை இருக்கும், சரியா? உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே பிரச்சனை வரும், சிக்கல் வரும், பொருளாதார சிக்கல் வரும், ஒருத்தருக்கு சண்டை வரும், எல்லாமே வரத்தான் செய்யும். அதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. அந்த நேரத்தில் ஒரு தடவை கோவப்படுவார், இன்னொருத்தருக்குள்ள பொறுமையாக இருப்பார், இன்னொருத்தர் மன்னிப்பு கேட்பார். இது சேர்ந்தது தான் வாழ்க்கை. இது என்னென்ன நிறைய பேருக்கு அப்படின்னா 100% விளங்கிட்டா, முன்னால் ஜிப்ரீல் வழி நடத்தி பின்னால் நபிமார்கள் போகிற மாதிரி போகணும். அப்படி ஒன்று உலகத்தில் என்ன செய்யலாம், நம்ம செய்யவே இயலாது. எல்லா பிழைகளும் நடந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அறிவு என்ன செய்யறாரு, சுருக்கி கொள்றார். இது நீங்க செய்ய 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 உங்களுக்கு என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் சொன்னது போல வமை யுஸப்பிர், யார் தன்னை என்ன பயிற்றுவித்துக் கொள்கிறாரோ பொறுமைக்கு, சப்பரஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை பொறுமையாளியாக என்ன செய்வான், மாற்றுவான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுமை வரும். ரைட். இப்போ ஒரு மனிதருடைய ஒரு வபஷிரில் முஹ்பித்தீன், அவருடைய முதல் சிபத்து அநியாயம் இழைக்கவும் மாட்டார், அநியாயம் இழைக்கப்பட்டால் அதுக்கு பழி தீர்க்கவும் மாட்டார் என்பது ஒரு முக்கியமான ஒரு சிபத்து அவருடைய. இது எதனால் வளருது என்றால் அறிவுடைய மஜ்லிஸுகளில் இருந்து அவைகளில் பொறுத்து 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 வளரும். எது இதில் ஒரு மனிதனுக்கு லேசாக மாற்றிக்கொள்ள முடியுமெண்டா, நிதானமாக இருந்து அவருக்கு முக்கியமான இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் விளங்க கோபம் வருதே, அவர் லேசாக மாற்றிக்கொள்வார். ஆனால் இந்த கரீசத்தில் இருக்குமே, அதாவது பிளட்ல ஓடிக்கிட்டு இருக்குமே சில கோபங்கள், இந்த மனிதருக்கு ஒரு போராட்டம் தான் அது. அந்த மனிதருக்கு அதை அடக்குவது என்பது என்ன, ஒரு போராட்டம். அல்லாஹ் அவருக்கு அதில் தான் அஜ்ரே வச்சிருப்பான். மறுமையில் அவருக்கு பெரிய அஜ்ரே இதில் வச்சிருப்பான்டா. ஏண்டா இது உனக்கு நான் ஸ்பெஷலாக கொஞ்சம் கூட்டி விட்டது, இதில் நீ போராடுறது தான் என்ன உனக்கு இதில் பல நன்மையை வேற விஷயத்தில் வச்சுக்கிறேன். இதில் உள்ள விஷயத்தில் பல நன்மைகளை வேறொரு இடத்துல நான் செஞ்சுக்கிறேன் வச்சிருக்கிறேன். நீ சில இடங்களில் இதுக்கு கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும், இதுக்கு போராட வேண்டியிருக்கும், மாறி மாறி போராட்டம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல் காதிமீனல் கைது அப்படின்றான். கதமல் கைது என்று சொன்னால் அப்படி பாக்ஸில் போட்டு மூடி நீங்கள் இந்த ஊருக்கு போகிற டைமில் இன்னும் 2 கிலோ வைக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் கதமல் கைது. அதாவது அந்த 2 கிலோ நீங்கள் அதுக்குள்ளே போடுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த கதமைன்னு சொல்கிறது. அதாவது அடித்து நொறுக்கி உள்ளுக்க போடுறது. எல்லாம் முடிஞ்சு இனி 7 ஆண்டு டைமில் இன்னும் 2 கிலோ போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கதமல் கைது. அதாவது ஆத்திரத்தை அப்படியே அடக்கி விடுறது. வல் ஆஃபீனா அனின்னாஸ், அவர்கள் மக்களை என்ன செய்து விடுவார்கள், மன்னித்து விடுவார்கள். இந்த முஹ்பித்தீன்களோட மிக முக்கியமான சிபத்தாக எது இருக்கும் அப்படின்னா, ஹுஸ்னு தன்னி பில்லாஹ், இறைவனை பற்றிய நல்லெண்ணம் அவங்களுக்கு அதிகரிச்சு கொண்டு வரும். அந்த ஆரம்ப நிலையில் அதிகரிச்சு கொண்டு, பூர்ண நிலையிலாட்டியும் அதிகரிச்சு கொண்டு வரும். ஹுஸ்னு தன்னி பில்லாஹ்டா என்ன, அல்லாஹ்விடத்திலிருந்து யர்ஜு ரஹ்மத ரப்பி வ யர்ஜு அஃப்வா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர் எதிர்பார்ப்பார், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவர் என்ன செய்வார், எதிர்பார்ப்பார். இதுதான் ஹுஸ்னு தன், இறைவனை பற்றிய அந்த நல்லெண்ணம். இப்போ இந்த நிலைமை அவருக்கு வருதுன்னு சொன்னால் அவருடைய முதல் சிஃபத்து, அவர் அநியாயம் இழைக்க மாட்டார்,
அப்படியே அவருக்கு அநியாயம் இழைக்க மாட்டான்னு நீங்கள் 100க்கு போக தேவை, 100க்கு யாரும் இல்லை, அந்த இதில் பயணிச்சு கண்டிக்க ஒரு அளவுக்கு வாராரு. அதே போல் அநியாயம் இழைக்கப்பட்டால் அவர் வந்து என்ன செய்வார், அதாவது பழி வாங்க மாட்டார். இதுக்கான காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவரோட மார்க்க அறிவும் அந்த மஜ்லிஸுடைய அறிவும் போராட்டங்களும் அவருக்கு வளர்ந்துட்டு வரும். அதே பண்பு அவர்கிட்ட ஹரீசத்தில் அந்த ஒரு இயல்பில் அவருக்கு இருந்துச்சுன்னா அந்த போராட்டம் டபுளாக என்ன செய்ய முடியும். ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நான் 20 வருடங்கள் அல்லாவின் பக்கம் அந்த அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வணங்குவதற்கு போராடி இருக்கிறேன். எத்தனை வருஷம் போராடிக்கிறேன்? 20 வருஷங்கள் இஸ்லாமிய சூழலில் பிறந்து அந்த அறிவோடு பிறந்து அப்படி வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞர் சொல்வார், 20 வருஷம் போராடிக்கிறேன், நான் இபாதத்தில் நிலைச்சு நிற்கிறேன். தலத்தும் இஸ்ரீன சன, 20 வருடம் நான் இன்பம் அடைந்தேன் என்றார். அந்த இபாதத்தில் 20 வருட காலம் நான் இன்பம் அடைந்தேன் அப்படின்னா அவருக்கு ரிசல்ட் கிடைச்சது 20 வருடங்களுக்கு பின்னால். அல்லாஹ் தாலா 60 வருஷம் தந்திக்கிறான்டா, நம்ம 70 வருஷம் வாழ போகிறோம்டா, போராட்டம் தான். அதுக்கு தான் என்னது, நம்ம அந்த கவலைப்பட்டு பட்டு பட்டு அப்படியே இருப்போம்னா அது ஒரு போராட்டம். அதுக்கு தான் நம்ம அல்லாஹ் தாலா தந்திக்க அந்த போராட்டத்தை. அப்போ இந்த அம்சம் இந்த 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 படித்தரத்துக்கு ஒருவர் வாராண்டா இது முதலாவது பண்பாக அதில் என்ன செய்யுது சொல்லப்படுது. இன்னொன்று அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அவர்களிடத்தில் அல் இஹ்சான் இலல் ஹல்க், மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது இருக்கும், அதிகரிக்கும். மனிதர்களுக்கு உபகாரம் செய்கிற அந்த உணர்வு என்ன, ஏன்னா ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடை பெற்று அல்லாவுடைய பாதையில் வரக்குள்ள அவனுக்கு முதலாவது நிறைய உணர்வு வர தர்மம் தான். நிறைய கொடுத்துடணும், நிறைய சில பொழுது அந்த உயர்ந்த இடத்துக்கு போகிற டைமில் மற்ற பாதத்தில் வந்து தர்மம் குறைய வாய்ப்பு இருக்கு. என்ன இப்போ எல்லாம் ஓகேன மாதிரி இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்யணும்னா நிறைய தர்மம் செய்வார், கொடுத்துருவோம், ஹராமில் இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், வெளியாகிடுவோம்னு தர்ம உணர்வு அவருக்கு அல் இஹ்சான் இலல் ஹல்க், மனிதர்களுக்கு நலவு செய்யக்கூடிய அந்த உணர்வு என்ன செய்யும், அவருக்கு அதிகரிக்கும். இது 2. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், அவருடைய உள்ளம் வந்து மிக பணிவான ஒரு நிலைக்கு மாறும். முத்தவாது முத்துமாயின், இந்த 2 அர்த்தம் சொல்றாங்க. ஏன்னா அசல் இந்த ஹபத் அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முஹ்பித்தீன், இந்த ஹபத் என்றாலே மொழி அர்த்தம் என்னன்னா பள்ளம். மொழி அர்த்தம் என்ன, பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அவர் பணிய போறாரு, இறங்குறாரு, வீழ்றாரு என்று அர்த்தம். அப்ப இந்த அர்த்தம் அதுக்கு இருக்குன்னு சொன்னா, முஹ்பித்தீன் அல்லாஹ் தஆலா சொல்றது என்னன்னா, அந்த உள்ளம் வந்து அதாவது நெகிழ ஆரம்பிச்சுட்டு, பணிய ஆரம்பிச்சுட்டு, வீழ ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். இந்த உள்ளம் நெகிழ்ந்து வீழக்கூடிய இந்த தன்மை முத்மஇன், அதே போல பணிவு, இது எல்லாவற்றையும் உருவாக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு பணிவு உருவா, தன்னோட குற்ற உணர்வுகள் அவன் திருப்பி திருப்பி கேட்கிற டைம்ல பணிவு அவனுக்கு நிறையவே என்ன செய்யும், உண்டாகும். ஆனா இந்த பணிவாதிக்கிற போராட்டத்துக்கு இப்லீஸ் பெரிய எக்ஸாமே வச்சுக்கிறான். அவனிடத்துல மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு பரீட்சையே இருக்கு. ஏன்னா அவன் பணிவுக்கு எதிரானவன் தானே, பணிவுக்கு எதிரானவன். ஏனென்று சொன்னால் ஒரு 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 செய்தியில் வரும் எப்படின்னா, அது வந்து ஒரு ஆதாரபூர்வமற்ற செய்தி. அந்த வார்த்தை என்னன்னா, இப்லீஸ் சொல்லுவான், அதாவது நான் அதாவது ஹலக்து, நான் அழிந்ததெல்லாம் பித்தமா பில், அதாவது பில் ஹசத், பொறாமையின் காரணமாக நான் என்ன செய்தேன், நான் வந்து அழிஞ்சு போனேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழிஞ்சதெல்லாம் பேரார்வத்தின் காரணமாக, பேராசையின் காரணமாக என்ன செஞ்சாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, அழிந்து போனார் என்று சொல்லி இப்லீஸ் சொல்லுவான். அப்போ இது 2 மிக முக்கியமான ஒரு இடம், பொறாமை அடுத்தது பேராசை. இது 2 காரணமாகத்தான் இந்த அழிவு மிக ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யுது. அப்போ அது அந்த ஷைத்தான் எந்த அளவில் அதை யூஸ் பண்ணுவான்னு பாருங்க, எங்களுக்கு எதிராக அதை எந்த அளவில் யூஸ் பண்ணுவான்னு பாருங்க. இப்போ ஒரு மனிதனோட உள்ள பணிஞ்சு போறதா இருந்தால் அவனுக்கு அந்த பொறாமை என்ற பகுதி அப்படியே நீங்கும், பெருமை என்ற பகுதி அப்படியே என்ன செய்யும், நீங்கும். எதுதான் சொல்லிவிட்டாலும் உள்ளத்திற்குள்ள சிலர் உங்களை குற்றம் சாட்டுறாங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டு வர டைமில் தான் விமர்சிக்கிறார்கள் கூடிக்கிட்டே வருவாங்க. அவருனாலும் பாவம் செஞ்சுப்பாங்க, யாரும் நம்மளை கண்டு கொண்டிருக்க மாட்டார். திருந்தி நல்லா வாழணும், ஒழுக்கமாக வாழறது என்ன பெருசாக அவர் திருந்தி வாழ்கிறாரு, அவரோட ஃபேமிலியை பாருங்கள், அவரோட குடும்பத்தை பாருங்கள். அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு என்ன செய்வீங்க, வருவீங்க. அது வந்து உங்களை நல்லவராக காட்டுவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது வரவே கூடாது, முத்தவாதியாக இருக்கணும். அல்லாஹு தாலா அதாவது ஒரு மனிதனுக்கு நிறைய நலவுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாடிவிட்டால் கஸ்ஸர அஅதாஅஹு, அவனுடைய எதிரிகள் எல்லாம் அதிகப்படுத்தி விடுவான், அவனுடைய எதிரிகள் எல்லாம் அதிகப்படுத்திடுவான். காரணம், ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு புறம்பேச ஆரம்பிப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பதிஞ்சுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எதிராக வளர வளர நீங்கள் இறைவன் பக்கம் போக போக உங்களோட பயிற்சி என்ன செய்யும், ஆரம்பிக்கும். எனவே இந்த இடத்துல மிகவும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, நம்ம பணிவு என்பது என்ன செய்யும், அந்த இடத்துல நமக்கு உருவாகும். இந்த பணிவு என்ற தன்மை அல்லாஹ் தஆலா பல இடத்துல உங்களுக்கு உணர்த்துவான். அரபில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது குல்லு ஷைஇன், அதாவது லிகுல்லி ஷைஇன் இதா தம்ம நுக்ஸானு
ஃபலா யுகர்ர பிதீபில் ஐஷி இன்சான். எந்த ஒன்று பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு காய்தை. நீங்கள் அது உலகம், மறுமை, குடும்பம் எல்லாத்தோடய சேர்த்துக்கங்க. எந்த ஒன்று உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டா அடுத்து என்ன கொட்டிடும். கம்ப்ளீட் ஆகிட்டா என்ன செய்யும்? கொட்டிடும். நிறைஞ்சா கொட்ட ஆரம்பிக்கும். ஃபுல் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரைட்டு, நம்ம வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நம்மளோட பாதிப்புக்களை நம்ம என்ன செய்கிறோம், அடைய போகிறோம், ரெடி ஆகிட்டுக்கிறோம். இன்னும் ஆள் உஸ்ரி உஸ்ரா, கஷ்டத்துடன் இன்பம் இருக்கிறதுன்னா இன்பத்துடன் கஷ்டம் இருக்குதுன்னு வழங்கிக்கிறோம். அதை மட்டும் எடுத்துருக்குது. என்ன கஷ்டத்துடன் என்னது இன்பம் இருக்குது அப்படின்னா இன்பத்துக்கு போகிற கஷ்டம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. அது போகிற இன்னொரு துன்பம் என்ன செய்யுது, வரப்போகுதுன்னு எடுத்துடணும். அப்போ எனவே இந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்டா இந்த பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அவர்கிட்ட என்ன செய்யும், பஷிரில் முஹ்பித்தீன் என்றது பணிவான உணர்வுகளை அவர்கள் கொண்டு வர ஆரம்பிப்பார்கள். அவர்கள்ட்ட வளர ஆரம்பிக்கும். அவர்கள்ட்ட அந்த சிந்தனை என்ன செய்யும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கடுமையாக வாழ்நாளில் எதிர்த்த அவர்களுக்கு அவதூறு சொன்ன ஒரு எதிரி மரணித்த செய்தியை ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர்கிட்ட போய் சொல்கிறார். அவர் மஜ்லிஸில் உட்கார்ந்து திக்கரில் ஈடுபட்டு கட்டிக்கிறார். சொல்கிறார், இப்படி ஒரு ஆள் மௌத்தாகிட்டான்னு சந்தோஷமாக சொல்கிறார். நம்ம அப்படிப்பட்ட மாணவர்களை தானே நம்ம சில நேரத்தை உருவாக்க நினைப்போம். நமக்கு சார்பாகும். இப்னு தைமியா அதெல்லாத்தையும் புறக்கணித்து எழும்பினார். எழும்பி அவருடைய ஜனாசால போய் என்ன செஞ்சார், கலந்து கொண்டார். அந்த இடத்துல என்ன செஞ்சார், தண்ட பணிவையும் தண்ட அகலாக்கையும் காட்டினார். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல பார்ப்பது நம்முடைய உள்ளத்தை. நீ பெருமை அடிக்கிறியா அல்லது என்னை பெருமைப்படுத்துகிறாயா, என்னால் உனக்கா என்று தான் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், பார்ப்பான். ஏண்டா அல்லாஹ் தாலா என்ன சொல்லி காட்டுறான்னா, உங்களிடத்தில் அதாவது இருக்கக்கூடிய எந்த நிஅமத்தாக இருந்தாலும் ஃபமின் அல்லாஹ் வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த அருளாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒன்று தான். அதனால் நம்ம அந்த இடத்துல பணிவை அதை உண்டாக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய இடத்தை நம்ம அடைந்து விட்டாலும் சில பொழுது அந்த இடத்தை உணராத ஒருத்தர் என்ன செய்வார், உங்களை மட்டம் தட்டிடுவார். நீங்களாம் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுருவார். நம்ம வந்து அந்த இடத்துல பணிவாக இருந்துட்டு அவர் போன பிறகு அவன் கேட்ட கேள்விக்கு நமக்கு 4 வார்த்தை சொல்லிக்கலாம் தான், இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி பணிவாக இருந்தேன்னா இது பணிவே இல்லை. நீ தான் பெருமை அடிச்சுட்டா அவர்கிட்ட பெருமை அடிச்சுட்டா உண்ட உள்ளம் அவர் ஏசிறதே என்ன நினைக்கணும்டா, இப்படித்தான் நான் என்ன செஞ்சேன் இருந்தேன். அல்லாஹ் தாலா சொல்கிற மாதிரி அதாவது உங்களிடத்திலே யுத்த களத்தில் வச்சு சலாம் அப்படி என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் உலக ஆதாயத்தை நாடி வெட்ட வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாள். கதாலிக்கும் குன்தும், நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். நீங்களும் அப்படித்தான் இதுக்கு முன்னால இருந்தீங்க. காபிர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக இருந்தீர்கள். அவர்கள் சமாதானத்துக்கு வர டைம்ல நீங்க லஸ்த மூமினா என்று சொல்லி என்ன செஞ்ச வேண்டாம், மூமின் அல்ல என்று சொல்லி நீங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டாம். நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். ஃபமன்னல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சு தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, இங்க வந்துக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு இடம். ஒரு அடியான் தன்னிடத்துல அந்த பணிவை இவைகளை வர்த்துக்கூட